ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் எப்போதுமே கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அதுதான் கடவுளோட பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொருத்தர் மாறிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட கமெண்ட் மூலமாக நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட அந்த ஒரு ரீடிங் மூலமாக நீங்கள் நிறைய பேர் மாறுறீங்க, நல்ல விதமாக மாறுறீங்க, சேஞ்ச் ஆகுறீங்க, உங்களுக்கான ஒரு பாதையை கண்டுபிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் லாங் வீடியோ வேணுமா ஷார்ட் வீடியோ வேணுமான்னு கேட்டதுக்கு இல்லை லாங் வீடியோவே போடுங்க, தான் எங்களுக்கு தெளிவாக இருக்குது, நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் லாங் வீடியோவே போடுறேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் சில பேர் என்னென்னா சுப்ரபாதம் மாதிரி காலையில், அதனால தான் நான் 6 மணிக்கெல்லாம் நான் போட்டுறேன். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் நான் போட்டுருவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க காலையில் ஒரு புத்துணர்ச்சியோடு அவங்க வாழ்க்கை தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. என்னுடைய அந்த ரீடிங்கை கேட்டுட்டு அப்படியே காதில் போட்டுட்டு அவங்களோட வேலையெல்லாம் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். அது 1 மணி நேரம் நீங்கள் போட்டாலும் ஓகே, 2 மணி நேரம் ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் போடுங்க, உங்கள் குரலை கேட்டுகிட்டே இருந்தால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒரு 2-3 பேராவது மாறுறாங்க, பேசுகிறத கேட்டு மாறுறாங்க, அவங்க கஷ்டத்துலேருந்து வெளியில் வராங்க அப்படிங்கும்போது கடவுள் கொடுத்த அந்த செயலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற அந்த லைக்ஸு, உங்களுடைய அந்த ஒரு கமெண்ட்டு, எனக்காக அந்த ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். பட் எனக்கு நீங்கள் எந்த கொஸ்டின் குறித்து நீங்கள் கேட்டிங்கனாலும் ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதனால தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு ஒன்றுன்னு. நீங்கள் எதுனாலும் இங்கே நீங்கள் கேட்கலாம். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். இது பொதுவான ஒரு பலன் தான், பொதுவான ஒரு ரீடிங் தான். பர்சனலாக பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி நீங்கள் குறித்து கேட்கப்படுற அந்த விஷயம்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைக்கும். இது பொதுவாக, ஏன்னா நிறைய பேரோட எனர்ஜி வருது. இப்போ உங்களோட எனர்ஜி பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரெத்தை இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 தடவை. இன்ஹேல் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஃபீலிங்கோட உங்களுக்குள்ளே அந்த காற்று உங்களுக்குள்ளே என்ட்ரி ஆகுது அப்படின்னும், வெளியில் வர காற்று நெகட்டிவிட்டியாக அது உங்களை விட்டு வெளியில் போகுது அப்படின்னு திங்க் பண்ணி இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் 3 தடவை மூச்சை கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கடவுள், நீங்கள் நம்புகிற எந்த தெய்வமாக இருக்கோ அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. நம்பிட்டு நமக்கு ஏதாவது கிடைக்கும், இதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்கள் மெசேஜ் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போவோம். எப்பயுமே ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. கடவுள் கொடுக்க போகிறாரு கைடன்ஸு, நம்ம வாங்கிக்க போகிறோம். எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். இடையில வர பிரச்சனை இடையில ஓடி போயிடும். அதுக்காக இன்றைக்கி இருக்கிற இந்த டயத்தை கெடுத்துக்கக்கூடாது. என்ன ஒரு கார்டு பறந்து விழுது. வாவ், எல்லாமே ஜம்ப் ஆகுது இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ். வாவ், பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்துச்சு. இந்த கார்டு ஃபஸ்ட்டு வந்ததே இல்லை. நிறைய பேர் லவ் குறித்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, எனக்கு காதல் வருமா, ப்ரப்போசல் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டே வந்துச்சு. நிறைய பேர் லவ் குறித்து தான் பார்க்குறீங்களா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, இல்லை கல்யாணம் குறித்து பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு அந்த பக்கம் பதில் ஒன்றுமே வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பேஜ் ஆஃப் கப்ஸ் அழகான நிறைய விதமான ஒரு நல்ல கார்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அந்த பக்கம் என்ன நடக்குது ஒன்றுமே தெரியலையே, நோ கான்டாக்டில் இருக்காங்களே, சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னா திரும்ப ஒரு ரீகன்சிலேஷனுக்கு வராங்க. எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் உங்களை விட்டு அவங்களால இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கே புரியுது. இது ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு மெசேஜஸ். உங்களுக்கே தெரியும் அவங்க வந்துடுவாங்கன்னு. கண்டிப்பாக அவங்க வராங்க. ஏன்னா உங்களை பார்க்காம அவங்களால இருக்க முடியல. ஒரு சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வராங்க. நீங்கள் நினச்சே பார்த்துருக்காத அந்த டைமில் அவங்க வருவாங்க. நீங்கள் இன்னர் ஜேர்னிக்குள்ளே போய் இன்னரில் நிறைய அசென்ஷன் ஆகி உங்களை இன்னர் ஒர்க்லாம் பண்ணி உங்கள் ஸ்ட்ரென்த்தில் உங்கள் பவரில் நீங்கள் நிற்கும் போது அவங்க அழகாக உங்களை தேடி வராங்க. இது உங்கள் ஒர்க்கு இருக்குது. உங்களோட ஒர்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க அழகாக வராங்க. நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்னு. கண்டிப்பாக உண்மையானவங்க, உங்களுக்கு டெஸ்டின்டு பார்ட்னர் கண்டிப்பாக வராங்க. அதுக்காக தவறான நபரை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க.
அழகான கார்டு வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு கார்டே சூப்பராக இருக்குது. எஸ் கார்டு தான். உங்களுக்கு லவ் சேருமா அப்படின்னு ஏதாவது நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, கவுலியோட ஃபஸ்ட்டு கார்டு எப்பயுமே வந்து ஃபஸ்ட் கார்டு எடுக்கும்போதே கவுலி அடிக்குது. வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி நிறைய இருக்குது. உங்களுக்கு காதல் வருது, ப்ரப்போசல் வருது, அன்பு வருது, எல்லாமே வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்? புதிய லவ் சில பேருக்கு வருது. பழைய லவ் குறித்து மோசமாக இருந்தது அப்படின்னா அழகான ஒரு புதிய காதலும் வருகிறது. அதுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி உங்களை தயார் பண்ணிக்கோங்க. பழைய காதலை குறித்து பயந்துக்கிட்டோ, அந்த பழைய காதலில் இருக்கிற அந்த ட்ரிகர்ஸு, ட்ராமாஸு இதெல்லாம் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புதிய காதல் என்ட்ரி வர்றதுக்கு நீங்களே தடை பண்ணுறீங்க. நீங்களே எக்ஸிட் பண்ணி வெளியில் அனுப்பி விட்டுறீங்க. நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரணும்னா சில முயற்சிகள், சில நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே மாற்றம் கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறுது. நல்லா இருக்குது கார்டு, சூப்பராக இருக்குது. பேஜ் ஆஃப் கப்ஸ், நியூ லவ், சர்ப்ரைஸாக வரப்போகுதுங்க. நிறைய விஷயம் இருக்குது. நல்ல நல்ல விஷயம் வந்துருச்சு. வாவ், இந்த கார்டு தாங்க முக்கியம். சில பேர் ஐயோ இந்த கார்டை ஏன்னா இதை மறைச்சி தான் காட்டணும். இது வந்து சில பேர் வந்து சில டெவில் எனர்ஜி கிட்ட மாட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃப் வந்து ஒரு வெளிச்சமே இல்லாமல் ஒரு இருட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்ச மாதிரி சில பேரோட வாழ்க்கை இருக்குது. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டாங்க. இத்தனை வயசு வரைக்கும் இவ்வளோ அடிமையாக வந்து மேனிப்புலேஷன் பண்ணி ஒருத்தங்களை கட்டுக்கோப்பு வச்சுருக்காங்க சில பேர். பார்க்குற உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம். அவங்கள வந்து உங்களை விட்டு, பர்சன் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி, மனைவி கணவன் அந்த மாதிரியும் இருக்கலாம், அல்லது வந்து உறவுகளில் எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து உங்களை கட்டுக்கோப்பில், இதை பார்க்குற உங்களை வந்து கட்டுக்கோப்பில் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லி சில பேருக்கு வந்து அவங்களோட பர்சனாக இருந்தால் அது ஒரு டெவில் எனர்ஜி மாதிரி, ஒரு லஸ்ஃபுல் எனர்ஜி மாதிரி, ஒரு டெம்டேஷன் உள்ள ஒரு என்னென்னா அந்த ஒரு பேசிக் ஃபிசிக்கல் திங், அந்த நீடு மட்டும்தான், ஃபிசிக்கல் நீடு மட்டும் தான் பெருசாக நினைக்கிற சில வந்து டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் உள்ள பர்சனும் சில பேர் வாழ்க்கையில் இருந்து ஒரு குடைச்சல் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களோட எனர்ஜியும் இதில் வருது. அவங்க வந்து எப்படின்னா பயமுறுத்தி மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. அவங்கள தாண்டி வெளியில் நீங்கள் எந்த விஷயமும் நீங்கள் யோசிக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. பயத்தில் அப்படி ஒரு எனர்ஜியோட அந்த ஒரு கைப்பிடியில் சில பேர் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா பேரும் இருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய முடியல. ஏன்னா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுறாங்க. நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம், வெளியில் போய் வேலைக்கு போகலான்னா அங்கேயும் இன்னொருத்தவங்களை வச்சு கனெக்ஷன் பண்ணி அங்கேயும் உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து சந்தேகப்பட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகவே முடியாது. உங்களுடைய செல்ஃப் அது அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பாருங்கள், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு விட்டு போச்சு. நிறையா பேர் வந்து பயந்த நிலையில் எப்படா இப்படி முடிய போகுது, நம்ம வாழ்க்கை இப்படியே போதாங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. அந்த டெவில் எனர்ஜி கையில் சில பேரோட வாழ்க்கை பயங்கரமாக மாட்டிகிட்ருக்கு. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இருக்கலாம், லவர்ஸாகவும் இருக்கலாம், பர்சனாகவும் இருக்கலாம். சில விஷயங்கள் உங்களை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. நிறைய ஒரு பேட் கேரக்டர்ஸ், அடிக்ஷன் நிறைய உள்ள பர்சன் கிட்ட நீங்கள் நல்லா போய் மாட்டிட்டீங்க. வெளியிலையும் வர முடியல, அப்படியே வாழ்க்கை போகுது. உங்களை வந்து வளரவும் விடலை. அவங்களுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி சில லஸ்ட்டுக்காக சில பேர் பழகியிருக்காங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே நிறையா மாட்டியிருக்கீங்க. மோசமாக தான் இருக்குது இந்த கார்டு. சில பேர் வாழ்க்கை அப்படி இருக்குது, அந்த எனர்ஜி வருது. அதுக்காக சில பேரோட கார்டு வந்து இந்த டெக்கோட மொத்தமாக வந்து பாசிட்டிவிட்டியை வந்து குலைச்சிடாது. பட் பார்க்குறவங்க சில பேர் வந்து இந்த டெவில் எனர்ஜியில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அப்படி இருக்கலாம், அல்லது ஒய்ஃப் அப்படி இருக்கலாம், மாமனார் மாமியார், அம்மா அப்பா, தங்கச்சி, அண்ணா தம்பி, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு, இப்படி ஏதாவது ஒரு டெவில் எனர்ஜியில் மாட்டிகிட்டு இருக்கலாம். வாவ், குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நியாயம் கேட்குறீங்க நிறையா விஷயங்கள். எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில், இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எனக்கு ஏன் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. எனக்கே நியாயமற்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. நான் ஒழுங்காக தானே இருந்தேன், நான் கிளியராக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி, நான் கரெக்டாக இருக்கும்போது எனக்கு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிளியர் மைண்ட் செட்டோட இப்போ வந்து நிறைய பேர் புரிஞ்சு கிளியராக பவுண்டரிஸ் போடுறீங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்.
ஒரு தவளை இருக்குது. அந்த வந்து ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு தவளை இருக்குது. ஆற்றுல வந்து தண்ணி போயிட்டே இருக்குது. இந்த கரையிலேருந்து அந்த தவளை தாண்டி போய் அந்த கரைக்கு போய் விளையாண்டுட்டு வர்றது தான் அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தவளைன்னு சொல்கிறது வந்து இதில் யார் அப்படின்னா நம்ம எல்லாரையும் தவளைன்னு நான் சொல்கிறேன். அது ஒரு தவளைக்கு ஒரு நம்மளை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாமே. அடுத்தது வந்து இன்னொரு தேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அந்த தேல் யார் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் வேலை செய்கிறவங்க, நமக்கு விரோதினே வச்சுக்கோங்க. அது வருது, கிட்டக்க வருது. தவளை எனக்கு வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை தாண்டி போகணும், எனக்கு வந்து தண்ணி நிறையா போகிறதுனால நான் தண்ணியில் மூழ்கிடுவேன், எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த தவளை சொன்னிச்சான், அதாவது நம்ம ரூபத்தில் இருக்கிற அந்த தவளை அது சொன்னிச்சான், நீ என்னை கொட்டிடுவ, எனக்கு என்ன தெரியாதா, நான் உன்னை ஏற்றிட்டு போக மாட்டேன் போ அப்படின்றச்சான். அந்த தேல் வந்து சொன்னிச்சான், இல்லை நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், எனக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரையை வந்து கரையை கடந்து எனக்கு அந்த கரையில் விட்டுரு அப்படின்னுச்சான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, தவளை அதோட கேரக்டர்லாம் மறந்துட்டு இந்த தவளை வந்து முதுகில் ஏற்றிட்டு போகுது. பாதி தூரத்துக்கு மேலே போயாச்சு. அப்புறம் வந்து மீதி தூரத்தில் என்ன பண்ணிச்சு, கரையை போய் நெருங்குற நேரத்தில் அந்த தேல் வந்து என்ன பண்ணிச்சு, இந்த தவளையை கொட்டிடுச்சு. தவளை வந்து சாக போகுது, அந்த தேலும் வந்து தண்ணியில் விழுந்து சாக போகுது. அப்போ வந்து அந்த தவளை கேள்வி கேட்குதான், ஏன் முட்டாள் தேலே, நான் உங்ககிட்ட கேட்டல, இதில் என்ன கொத்துனல, நானும் சாக போகிறேன் நீனும் சாக போகிற, ஏன் அப்படி கொத்துன, நீனும் தானே சாக போகிற இதில் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வந்து அந்த தேல் சொன்னிச்சான், நான் கொட்டணும்னு கொட்டலை, அது என்னோட இயல்பு அப்படின்னு சொன்னிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களோட நேச்சர், நமக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க, நமக்கு ஏன் அப்படி செய்யணும், நம்ம நியாயமாக தானே நடந்துக்கிட்டோம், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்தோமே, நமக்கே அப்படி துரோகம் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட நேச்சர், அவங்களோட பிறப்பே அப்படி தான், அவங்க கேரக்டரே அப்படி தான். அதெல்லாம் மறைச்சி வச்சு உங்கள்கிட்ட வந்து பழகியிருக்காங்க அப்படின்னா அது குறித்து வந்து ஏன் அப்படி இருந்தாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது அவங்கள அவ்வளோதான், அவளோட அந்த நேச்சர்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தான் புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரியும் சொல்கிறேன், அழகாக இருக்குது அந்த ஸ்டோரியும். ஒரு எஜமானன் இருக்கார், அவர் வந்து குட்டி குட்டியாக அழகான நாயெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து காட்டுக்கு பக்கத்தில் அவர் வீடு இருந்ததுனால ஒரு குட்டி நரி குழந்தை நரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி நரி குள்ள நரி வந்து அதுவும் வந்து சேருது. அது அம்மாலாம் இல்லை, அது தானாக வரவும் அது குழந்தையாக இருக்கனால அது கடிக்க தெரில, ஒன்றும் தெரில. அதுக்கும் நாய் கூட வச்சு சங்கிலி போட்டு கட்டி வளர்த்துட்டு இருந்தாங்க. நாய்க்கு பழக்கப்படுத்துகிற மாதிரி எல்லா விஷயங்களும் அதுக்கும் பழக்கப்படுத்தினாங்க. அதுவும் வந்து இப்படியே நாய் என்ன விஷயம்லாம் பண்ணுதோ அந்தந்த விஷயம்லாம் அந்த நரியும் பண்ணிச்சு. நாயை வந்து அந்த எஜமானனுக்கு நாயின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த எஜமானன் கிட்ட வந்து விளையாடுறது, எஜமானனும் ஆசையாக அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது, ரொம்ப பெட்டு அந்த நாய்கிட்ட. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் ட்ரிப்புக்கு போயிட்டாங்க எஜமானனும் அவங்க குடும்பமும். அடுத்த நாள் வர வேண்டியதாக இருந்தது, அடுத்த நாள் வரல. 3வது நாள் தான் வந்து அவங்க வர வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தது. இதுக்கு இடையில 2வது நாள் அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாருமே இல்லை. அந்த நாய்க்கும் சாப்பாடு யாரும் போடலை, அந்த நரிக்கும் யாரும் போடுறதுக்கு ஆள் இல்லை. வந்துடலாம்னு நினச்சி போனவங்க வர முடியலாத ஒரு சுச்சுவேஷன். 3வது நாள் தான் வந்து பார்த்தா அந்த நாயை வந்து அந்த நரி வந்து அடித்து அது குடலெல்லாம் உருவி அது பசிக்கு வந்து தாங்க முடியாமல் அது வந்து அதை சாப்பிட்ருக்கு. அப்புறம்தான் வந்து அந்த எஜமானன் வந்து அழுகுறாரு, நான் உனக்கு நாய் மாதிரி தானே வளர்த்தேன், உனக்கு அதுக்கு செய்கிறது எல்லாமே நான் செஞ்சேன்ல, நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னா, அது நாய் மாதிரி இவ்வளோ நாள் நடிச்சிருக்கு. அந்த நரி வந்து என்ன பண்ணியிருக்கு, நாய் மாதிரி இவ்வளோ நாள் நடிச்சிருக்கு. அதோட கேரக்டர் என்ன, அந்த மாதிரி தான் பண்ணும், அடுத்தவங்களை அடித்து சாப்பிடும், அடுத்தவங்களை ஏமாத்துறது. குள்ள நரிக்கான கேரக்டர் என்ன, அப்படி தானே. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து விளையாண்டுட்டு போகிறாங்கன்னா அது அவங்களோட கேரக்டர். தெரியாமல் நம்ம வந்து நல்லவங்கன்னு நினச்சிட்டோம், தெரிஞ்ச இடத்துல விட்டு விலகி வந்துடணும். அதனால நீங்கள் நியாயம் கேட்குறீங்க, அவங்கக்கிட்டலாம் போய் மோசமான ஆள்கிட்டலாம் போய் நியாயம் கேட்கணுமா, நீங்களே யோசிச்சுங்க. அவரே மோசமான ஆள், அங்கே எங்கே எப்படி நியாயம் கிடைக்கும். கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஜட்ஜ்மெண்ட் கேளுங்க, எனக்கு கேளுங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், கடவுள் அவங்கள வந்து வச்சு செய்வார். இந்த கதையெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். 2 கார்டு விழுந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்க பார்க்கலாமா. வாவ், சில பேர் பிஸ்னஸ் குறித்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கான விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே, நம்ம என்ன தான் தப்பு பண்ணுறோன்னு சில பேர் வந்து ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன். என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில், நம்ம எல்லாம் தானே பண்ணுறோம், இது முன்னேற்றம் பண்ணுறதுக்கான எல்லாமே பண்ணுறோம், வருமானம் வரதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் போடுறோம். ஆனாலும் இன்னும் வந்து என்ன வந்து ஒரு தேக்கமாகவே இருக்குது, நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு ரிசல்ட்டுமே நம்மளால் எடுக்க முடியல. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது தான் மிச்சமாக இருக்குது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் போட்டும் அதுக்கான பலன் கிடைக்கலன்னு நிறைய விஷயம் வந்து
இருக்கு உங்களுக்கு. அதனால ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க. நிறையா இங்கே வந்து ஒரு சேட்னஸ் எனர்ஜி தான் இருக்குது. ஆனால் பயங்கரமாக நிறைய பேர் உங்கள் ஸ்கில்லெல்லாம் வளர்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரு பேஷனாகவே செய்கிறீங்க. சில பேர் நேரம் போகிறது கூட தெரியாமல் அந்த ஒர்க்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணுறீங்க. சில பேர் நிச்சயமாக உங்கள் ஒர்க்குக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஒரு ரெக்கக்னேஷனும் கண்டிப்பாக கிடைக்க போது. ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்க போகுது. அது உங்களுடைய அந்த ஒரு நேர்த்தியான செயல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு விஷயத்த அழகாக பண்ணணும். பண்ணுறது ஒரு விஷயம் அழகாக நேர்த்தியாக இவங்கள தவிர வேறு யாரும் அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டுவாங்க தெரியுங்களா? ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும். ஏன்னா நிறையா பேர் ஒரே ஃபீல்டுலேயே வந்து நம்ம வந்து கடை வச்சுருக்கலாம். ஒரே மாதிரி வந்து கடை வச்சுருக்கலாம். ஒரு துணி கடை அப்படின்னா ஒரே மாதிரி ஒரு ஊரில் வந்து நிறைய கடைகள் இருக்கும். ஒரே தெருவில் ஒரு 3-4 கடை இருந்தால் கூட மற்றவங்கள விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய அந்த ஒர்க்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தான் மக்கள் மத்தியில் வந்து பெருசாக பேசப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நீங்கள். உங்களுடைய ஒர்க்லேயே வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். எதையும் பிடிச்சி ஆர்வமாக பண்ணக்கூடிய ஸ்கில் திறமையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் அதிகப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஒரு பெரிய மாஸ்டராக கூட ஆயிருக்கீங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் லெவலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் பண்ணுற அந்த தொழில் சில பேருக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. நல்ல எஃபர்ட் போடுறீங்க, நல்ல பலன் கிடைக்குது. அடுத்த கார்டு. வாவ். சில பேர் டெம்பரன்ஸ் மூடில் ரொம்ப கத்தி ஓஞ்சி போய் பொறுமையாக இருக்கீங்க. வாழ்க்கையில் இதுதான் நிஜம், நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது எல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் எதெல்லாம் உண்மையை நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து அதோட உண்மையான சுரூபத்தை காட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து லைஃப்பில் பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துருவோம். அதனால் தெளிவாக 2 பக்கமும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். லைஃப்பும் நமக்கு முக்கியம், கெரியரும் முக்கியம். பிரச்சனையை குறித்திருந்தால் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். நல்ல பேலன்ஸ்டான நிச்சயமாக அழகான ஒரு உங்களுடைய மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து இவ்வளோ பெரிய பிரகாசத்தை கொண்டு வரப்போகுது. அதனால் எந்த விஷயம் குறித்தும் இப்போ நீங்கள் கவலைப்படலை. ஏன்னா ஏஞ்சலோட கைடன்ஸ் இருக்குது, ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் அத்தனையும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்லாம் அழகாக உங்கள் லைஃப்பில் 1 by 1 வந்து ரிவீல் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க நிறையா விஷயங்கள், சயின்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பட்டர்ஃப்ளை தான், கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை தான். நிறையா பேர் பட்டர்ஃப்ளை கூட பார்க்குறவங்களா இருப்பீங்க. தெளிவான ஞானம்ங்க. சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரீங்க. நிறைய விஷயம் உங்களுக்குள்ளே ஞானம்லாம் பிறந்த மாதிரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்த மாதிரி. இதுதான்ப்பா வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நம்ம லைஃப்பை வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகும்போது லைஃப் பல பாடம் கற்றுக் கொடுத்து திருப்பி போட்டு பெரட்டி போட்டு அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நம்ம சரண்டர் தான். நம்மளால் இங்கே எந்த ஒரு விஷயமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக வந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை வந்து பேலன்ஸ் வந்திருக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வந்து கடலில் தத்தளிக்கிற அந்த படகு மாதிரி தான் இருக்கும். என்ன கார்டு கேட்காமலே வந்து விழுது. நிறைய பேர் வந்து வா சூப்பர் நல்ல கார்டெலாம் அப்படியே விழுது. ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிச்சிருவோம். சில பேர் வந்து வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. யோசனை பண்ண வேணாம், கரெக்டான பிளான் போட்டு ஒரு தெளிவான கைடன்ஸோடு போங்க. நல்ல டெசிஷன்லாம் நீங்கள் நிறையா எடுக்க போகிறீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேம்படுத்தும், உங்கள் வளர்ச்சிக்கான பாதையை கண்டிப்பாக காட்டுது. ட்ராவல் நிச்சயமாக இருக்குது சில பேருக்கு. அதுக்கப்புறம் வந்து லவ்வில் நீங்கள் ஏதாவது கேட்டுட்ருந்தீங்க, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கீங்க, அந்த பக்கம் எந்த ஒரு ஆன்சருமே வரல அப்படின்னீங்கன்னா அதுவும் வந்து வருது. யூனியன் வருது லவ்வில். நீங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்க விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்குது. ஆனால் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறதும் வருது. அதுக்கப்புறம் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10 of Cups. இது வரைக்கும் எனக்கு வந்து உண்மையான அன்பு யாருமே கொடுக்கல, நான் நம்பினவங்களாம் என்கிட்ட வந்து ஏமாத்துறதுக்காக பழகியிருக்காங்க, என்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, என் காசு யூஸ் பண்ணியிருக்காங்க, என்கிட்டேருந்து மற்ற விஷயங்கள் எதிர்பார்த்து என்னை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கைவிட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா மோசமான எனர்ஜி உள்ள ஃப்ரீக்வன்சி உள்ளவங்களாம் உங்களை விட்டு போவாங்க. நல்ல ஒரு டெஸ்டின்டு பார்ட்னர் உங்களுக்கானவங்க உங்களை விட்டு
போக மாட்டாங்க. உங்களுக்கானவங்க இல்லை அப்படின்னா உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்கள தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்களை சூஸ் பண்ணுங்க, அவங்கள இனிமேல் சூஸ் பண்ணாதீங்க. இதுதாங்க உண்மை. வாழ்க்கையில் எது உண்மை பொய்ன்னு ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட சரண்டர் மோடு அப்படிங்கிறது. அவர் என்ன கொடுத்தாலும் ஓகே, எனக்கு நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இதை விட பெட்டரான ஒரு லைஃப் வந்து அவர் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஆசைப்பட்டது ஒரு தப்பான விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காரு தானே, தேங்க்யூ சொல்லுங்கள். உங்களுக்கு அழகான குடும்பம், அந்த மாதிரி ஒரு அழகாக உங்களை வந்து பார்த்து பார்த்து ரசித்து உங்களுக்கு அன்பு கொடுக்குற, ஒவ்வொரு செகண்டும் உங்களை வந்து பிடிச்சி உங்களை லவ் பண்ணுற ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து அது ஒரு குடும்பமாக மாறி அது மேரேஜுக்குள்ளே வந்து குழந்தை குட்டி குடும்பம் இப்படி அழகாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை மாறதான் போகுது. இனிமேல் நீங்கள் எந்த கவலையும் நீங்கள் பட தேவையே இல்லை. அழகாக எவ்வளோ அன்பு தெரியுங்களா? போதுங்கிற அளவுக்கு, நீங்களே போதும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு அன்பை கொடுக்குற, ஒரு உண்மையான ஒரு அன்பு கொடுக்குற, நடிக்காத ஒரு அன்புங்க. அதுதாங்க இங்கே முக்கியம். நிறைய பேர் நடிப்பாங்க ஆரம்பத்தில், மானே தேனே செல்லம் வெள்ளம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் வந்து பேய் பிசாசு நீ இருந்தாலே எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு இடைஞ்சல் மாதிரி, எனக்கு வந்து நெகட்டிவிட்டி மாதிரி இருக்குது, உன்னை விட்டுட்டு நான் இன்னொருத்தங்களை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் விட்டுட்டு ஓடுவாங்க. அதனால அந்த மாதிரிலாம் இருக்காது. அது வந்து எப்படி மாறி மாறி நடிக்கிறாங்கன்னு தெரில. காரியம் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளை நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து எந்த இடத்துல உங்களுக்கு உண்மை புரியுதோ ஒரு 2 கையெடுத்து ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்க திசைக்கும் ஒரு பெரிய கும்பிடு ஒன்று போட்டுட்டு இந்த பக்கம் வந்துருங்க. வந்துட்டு நல்லா அழுவுங்க. ஒன்று உட்காந்து ஒப்பாரி வைங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க, நான் இப்படி ஏன் அப்படி மாட்டினேன் அப்படின்லாம் கொஞ்ச நாள் அழுவுங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் அழுகும்போது மட்டும்தான் உங்கள் எமோஷ்னலாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்க முடியும். உள்ளே இருக்கிற அந்த எரிமலை, அந்த ஒரு ஏமாற்றம், அந்த தாக்கம், அந்த பிரிவினை, அந்த மனசு ஏற்றுக்காது. ஏன்னா இவங்க தான் நல்லவங்கன்னு நினச்சவப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போடும்போது மைண்டால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இவங்க தான் நம்ம வாழ்க்கை, இவங்க தான் உண்மையானவங்க, இவங்க தான் மொத்த அன்பையும் அள்ளித்தர போகிறாங்க, இவங்க தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து சுடுகாட்டில் கொல்லி வைக்கிற வரைக்கும் நம்மளை பாதுகாப்பாங்கன்னு அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கதை எழுதி ட்ராமா போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்போம். ஆனால் இங்கேயே வந்து பாதியிலே புட்டுக்கிட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மைண்டு வந்து ஏற்றுக்காது. அப்போது வந்து ஒரு பிரளயம் வரும் பாருங்கள். அந்த பிரளயத்தில் உட்காந்து நல்லா அழுவுங்க. அதுக்கப்புறம் அழுததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு அமைதி சாந்தப்படுத்திக்கோங்க. பொறுமையாக இருந்து மெடிடேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வாங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 by 1 கடவுள் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏமாந்து நிற்கிறவங்கள, தத்தளித்து அன்புக்காக ஏங்கி ஏமாந்து போனவங்கள கடவுள் தாங்க கடவுள் தாங்க வந்து நமக்கெல்லாம் தோணை. அதனால் யாருமே அன்பு செய்யலான்னு நினைக்காதீங்க. உண்மையான அன்பு நம்மளை படைச்ச அந்த கடவுள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார். அவர் நீங்கள் படுற வேதனையெல்லாம் அவர் எப்படிங்க பார்த்துட்டு நிற்பாங்க? எப்படா நம்மக்கிட்ட வருவா, எப்படா நம்ம கை கொடுக்குறோமே, நம்ம அந்த கையை நீட்டுவாளா அப்படி. நீங்கள் தான் நீட்டணும் கையை. உங்களுக்கு வேணால் நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் ரியலைசேஷனே பண்ணாமல் கடவுள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்களா? யார் உண்மை, எது உண்மை, யார் உண்மையானவங்கன்னெலாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமா? அந்த லெசன்லாம் கற்றுக்கிட்டு, அப்பா எனக்கு இந்த பக்கம் இப்படி நான் ஆயிடுச்சு, என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் கடவுளேன்னு கூப்பிட்டா தானே வருவாங்க. நீங்கள் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. நிச்சயமாக கல்யாணம் குறித்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட நபரோடு கல்யாணம் நடக்குது. இப்போதைக்கு நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா சில கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கிறதுனால அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு உங்கள் பர்சன் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எல்லாம் வந்து சீக்கிரம் அங்கே சரியாயிடும். அதனால் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சில பேருக்கு இருக்குது. அதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாங்க. நமக்கு இடையில தேர்ட் பார்ட்டி வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, நம்ம எனர்ஜி வைஸ் நம்ம வந்து உள்ளே வந்து செல்ஃப் லவ் கொடுத்து எனர்ஜி வைஸில் நம்ம வந்து பக்காவாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது இடையில இருக்கிற அத்தனை மோசமான எனர்ஜியும் நம்ம வாழ்க்கை கெடுக்க வந்த அத்தனை ஈவில் எனர்ஜிஸும் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அதனால் நிறைய பேர் கேட்குறீங்க நோ கான்டாக்ட் போடுங்க, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், அதெல்லாம் எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தாங்க அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்கும் நோ கான்டாக்டில் வர்றதுக்கு இடையில என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு உண்டான அந்த எனர்ஜியை வந்து அதிகப்படியாக நீங்கள் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றீங்க. அது சும்மா இருந்தாலும் ஐயோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுறாங்க, என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கான கேள்வியை வந்து நீங்கள் போடும்போது தான் உங்கள் வாழ்க்கை மாறப்போது. எனர்ஜி ரூபத்தில் அவங்கள கனெக்ட் பண்ணிக்கலான்னு நானும் ஒவ்வொரு ரீடிங்கில் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரீடிங் போடுங்க, எனக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரீடிங் போடுங்க, ஒன் சைட் லவ் போடுங்க, இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக உட்காந்த இடத்துல நீங்கள் உங்களுக்குள்ளே
போகும்போது, செல்ஃப் லவ் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணி அலைன்மெண்ட் கொண்டு வரும்போது, ஆள் மனசில் பாசிட்டிவிட்டி கொண்டு வரும்போது, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து அந்த லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்கள் பர்சனை அந்த எனர்ஜி வைப்ரேஷனை இழுத்து கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் போய் ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டு வாட்ஸ்அப்பில் பேசினா தான் அவங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட காலில் பேசிட்டே இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நிலச்சி வைக்க முடியும். எப்படிங்க? எல்லாமே எனர்ஜி வைஸ் தான். நீங்கள் பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி உங்களோட அன்பு அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டே தான் இருக்கும். டெலிபத்திக்கலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உண்மையாக நேசித்தவங்களுக்கு உங்களோட நீங்கள் நினைக்கிற நேரம் அவங்களும் வந்து உங்களை நினைப்பாங்க. ஏதோ ஒன்று அவங்களுக்கு சம் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கும், அவங்களால தூங்கலாம் முடியாது. அவங்களாம் உங்களை மறந்துட்டு வேற ஒரு லைஃப்குள்ளே போகிறாங்க, வேற ஒன்று முக்கியம்னு போகிறாங்க அப்படின்னா அங்கே உண்மையான லவ் இல்லை. ஏன் நீங்கள் கடந்து அவங்களுக்காக இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதே இடத்துல நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு வந்து இப்போ அழகான ஒரு இப்போ திருமணம் குறித்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டிவைன் ஃபெமினைனோ டிவைன் மாஸ்குலின் யார் பார்க்குறீங்கனாலும் ஒரு வசதியான ஒரு இடத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டிக்க போகிறீங்க. பொண்ணே கிடைக்கல அப்படின்னா நல்ல திருமணம் நடக்குது. ஒரு வசதியான ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கை துணையாக வராங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தினுடைய பலனாக தான் அவங்கள வந்து கடவுள் உங்களுக்கு ரிவார்டாக தராங்க. போதுமான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல பொண்ணு, நல்ல பையன், ஃபினான்ஷியல் லெவலில் அந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்குற இண்டிபெண்டன்ஸ், அந்த பையன் வந்து ஃபினான்ஷியல் லெவலில் இண்டிபெண்ட்டாக இருக்கிற பர்சன் தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. லைஃபே பேலன்ஸாக இருக்குங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வருவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு இருந்தாலும் இவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். அதனால் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கான எந்த விதமான சஃபரிங்கும் வராது. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும். கார்ட்ஸ் நிறையா எடுத்தாச்சு, 25 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஏதாவது ஒன்று எடுக்கலாமா? எனக்கு என்னமோ இன்னும் ஒரு 1 கார்டு. ஓகே, 1 கார்டு எடுக்கலாமா? ஃபைனல் டச் ஏதாவது பார்க்கலாமா? வாவ், ஃபைனல் டச் பார்க்கலாமா அப்படின்னாலே லவர்ஸ் கார்டு தான். லவ் குறித்து தான் என்னோடய வீடியோவில் நிறைய பேர் இருக்கீங்களோ, லவ் லவ் லவ்னு வருது. நிச்சயமாக அழகான காதல், பிரகாசமான காதல், அந்த சூரியனோட பிரகாசம் மாதிரி உங்களுடைய காதலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சூரிய பகவானே உங்களுக்கு வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். ஏன்னா ப்ரொடெக்டிவாக இருக்குது. சில பேருக்கு டிவைன் லவ் இருக்குது, சில பேருக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் அது அவங்க வராங்க, சில பேருக்கு சோல்மேட் வராங்க. எல்லாம் வந்தாலும் நீங்கள் லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சோல்மேட்டும் ட்வின் ஃப்ளேமும் நீங்கள் வெளியில் தேட வேண்டியதில்லை, உங்களுக்காக உங்கள் கூடவே தான் இருக்காங்க. அந்த லெசன் நீங்கள் தான் கற்றுக்கணும். சில பேருக்கு வந்து புதிய நபர் வராங்க, சில பேருக்கு விட்டு போன காதல் தடுமாறி போய் வாழ்க்கையே நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வராங்க. நிறைய பேருக்கு வந்து இணக்கம் தான் ஆகுது. சண்டை சச்சரவு போட்டு பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வைஸில் அது எந்த உறவாக இருந்தாலும் அது வந்து சேருது. யூனியன் இருக்குது, பார்ட்னர்ஷிப்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு பேஷனான லவ் தாங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லை. உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும், அவங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். எல்லாமே நீங்கள் பாடி மைண்ட் அண்ட் சோல் அலைன்மெண்ட் ஆகும்போது உங்களோட அந்த டீப் லவ் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் 2 பேருமே வந்து ஒருத்தர் புரிஞ்சிக்கும் போது உங்களுடைய அந்த டுகெதர்னஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. அதனால் கடவுள் இருக்காங்க. ஒரு பேலன்ஸ் மட்டும் கொண்டு வாங்க. இப்போதைக்கு இருக்கிற அந்த நோ கான்டாக்டில் இருக்காங்க, ஒன் சைட் லவ், லாங் டிஸ்டன்ஸ், அது குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கடவுள் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். நீங்கள் வெளியில் போய் சண்டை போட்டு பேசி எதுக்கு என்ன இப்படி பண்ண, ஏன் வாழ்க்கைக்குள்ளே வந்த, ஏன் இப்படி பண்ண, இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். பேசுகிறதுனால அவங்கள புரிய வைக்க முடியாது. உண்மையானவங்க வந்து அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. எதுவுமே பேசாமல் இருந்தீங்கனாலே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவ்வளோதான், யூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தான் ப்ராஃபிட். இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டோமே அவங்களுடைய அந்த ஒரு ஃபசாடு, அதாவது முகத்திரை வந்து இப்போயாவது கிழிஞ்சு போச்சு, அது வரைக்கும் நமக்கு தாங்க சேஃபு. காலம் ஃபுல்லாக கூட கட்டி வச்சுட்டு எப்படி இருக்குமோ, உதைக்குமா, எருமை மாடு உதைக்கிற மாதிரி, கழுதை உதைக்கிற மாதிரி உதைச்சிக்கிட்டே இருந்தால் நம்மலாம் உதையெல்லாம் வாங்கிட்டு லைஃப் லாங் எப்படிங்க இருக்க முடியும்? அதனால் நல்ல விஷயங்கள்லாம் வருது. அதனால் வரல அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக உங்களுக்கான மேட்சபிள் உங்களோட ஃப்ரீக்வன்சி ஒத்து போகிற ஒரு பர்சன் உங்ககிட்ட வராங்க. சில பேர் புரிஞ்சு வராங்க, சில பேர் புது பர்சன் வராங்க. அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஜெமினி அது ஒரு சைன் இங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஏதாவது நடுவுலேருந்து ஒரு கார்டு. ஓகே, வாவ், லீப் ஆஃப் ஃபெய்த் நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. சில பேர்
யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. யூனிவர்ஸ் மேலே பாரத்தை போட்டு சில பேர் பண்ணுறீங்க. யோசித்து பண்ணுங்க. எல்லா விஷயமும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து கடவுள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களுக்கே தோணும். அதை மெடிடேஷனில் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு எதுவுமே தோணாது அப்படின்னா நைட்டு தூங்க போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இதை நான் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு டெசிஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சோல் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி 2-3 டேஸில் நீங்கள் பார்க்குற வீடியோஸில் இருக்கலாம், அல்லது நீங்கள் சந்திக்கிற நபருக்கு யாராவது யதார்த்தமாக அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூஸில் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து காதில் வந்து தானாக வந்து விழுகலாம். அது மாதிரி நீங்கள் பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சைன் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இது வரைக்கும் வந்து எனர்ஜி கார்டில் நல்ல நல்ல கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து கைடன்ஸும் வந்திருக்கு, சில பேருக்கு எச்சரிக்கையும் வந்திருக்கு. எச்சரிக்கை வர்றது எதுக்கு அப்படின்னா, சில பேர் இப்போயாவது புரிஞ்சு வெளியில் வந்துடுங்க அப்படின்னு, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அந்த எச்சரிக்கையான ஒரு விஷயமும் வருது. நம்மளை காப்பாற்றணும் இல்லையா? கடவுள் எவ்வளோ தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு கைடு மாதிரி நிறையா சொன்னாலும் சில பேர் காதுக்குள்ளே நிறைய பேர் பாருங்கள் ரிலேஷன்ஷிப் சஃபரிங் தான். லவ் அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அம்மா அப்பா பிள்ளை தம்பி மாமா சித்தப்பா, இந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சஃபரிங்காக இருக்கீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வெளியில் வருவீங்க. டிவைன் பர்பஸ். சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா கடவுள் இதெல்லாம் நீ கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்கிட்டிங்கன்னா லெசன் முடிஞ்சிடும். அழகான வாழ்க்கை கிஃப்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக பொறுமையாக இருந்து கடவுளை பிடிச்சிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக எடுத்து வைங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கஷ்டத்தில் விழுந்து மாட்டிட்டீங்க, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு யோசிக்க தெரியல, அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க, 2 தடவைலாம் யோசிக்காதீங்க. மூமெண்ட் வந்து உங்களால் வெகு சீக்கிரமாக என்னால் நவுந்து முன்னேறி போக முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்டெப்பு, ஒரு 1/4 ஸ்டெப்பு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூமெண்ட் எடுத்து வச்சு நவுந்துட்டே வாங்க. அதே இடத்துல நிற்காதீங்க, உங்களை அப்படியே போட்டு அமைக்கிறோம். இது எல்லாமே டிவைன் பர்பஸ்க்காக தான், லெசன் படிக்கிறதுக்காக தான். அதனால் புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸ் விஷயம் குறித்து நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் வந்துச்சு. சில பேர் அதான் எஃபர்ட்லாம் போடுறீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னா கூடிய விரைவில் எல்லாமே பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஆள் தான். உங்களுடைய எஃபர்ட்டு, உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய அந்த ஒரு ஸ்கில் எல்லாமே இந்த உலக மக்களே பாராட்டக்கூடிய ஒரு தருணம். கடவுளோட சப்போர்ட் இருக்குது. இன்ட்யூஷன், உங்களோட இன்ட்யூஷனே நிறையா சொல்லுதுங்க. நீங்கள் தான் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்ட்யூஷன் மூலமாக நிறையா விஷயங்களை எச்சரிக்கையும் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்களும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் போகாத, அது சரி இது சரின்னு எதை நம்ம கேட்குறோம். இப்போ இன்ட்யூஷனே வந்து அதுவே சத்தம் போடாமல் ஆயிடுச்சு. ஏன்னா சத்தம் கொடுத்தாலும் காதில் விழுக மாட்டேங்குது, அது பேசி பேசி அது வந்து ஓஞ்சி போச்சு. அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சொல்லி கேட்கலன்னா ஓஞ்சி போயிடுவாங்க தெரியுங்களா. பெரியவங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் அந்த பெரியவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா எந்த பிரயோஜனமே இல்லை, சொல்லி அதே வேலை தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க, போய் நீ பட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ போய் நம்ம படும்போது தான் நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், மோசமாக தெரிஞ்சுக்கிறோம். கிராட்டிடியூட் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான கார்டு தெரியுங்களா. இது எனக்கு என்னன்னே தெரில, எந்த கார்டு எடுத்தாலும் இந்த கிராட்டிடியூட் மட்டும் இல்லாமல் இருக்காது. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தினமும் நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உயிரோட வாச்சு கடவுள் வச்சுருக்காரு பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் இவ்வளோ கஷ்டங்கள். ஏன்னா நீங்கள் தைரியமான சோல், இது எல்லாத்தையுமே வந்து அசால்ட்டாக தூக்கி போடுற ஆள் நீங்கள். அவ்வளோ ஒரு தெளிவு இருக்குது, அவ்வளோ ஒரு தெம்பு இருக்குது, அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, இன்னரில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது உங்கள் சோலுக்கு. அதனால தான் உங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்குறாங்க. கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு தான் கடவுள் வந்து பக்கத்திலே இருப்பாங்க. நிறைய டாஸ்க் உன்னால் முடியும், வா வா வா, இதை கடந்து வா, இதை கடந்து வா, இதை கற்றுக்கோ, இதை வா வா வா, அடுத்த டாஸ்க் உனக்கு வா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிளஸ்டு சைல்டு தான் நம்ம எல்லாருமே. பார்க்குற நீங்கள் எல்லாருமே கடவுளோட செல்ல குழந்தைங்க தான். டாஸ்க்கு கொடுக்குறாங்க, கடவுள் கூட இருக்காங்கன்னு நம்புனீங்க, அவர் மேலே எல்லா வார்த்தையும் போட்டு இந்தா நான் தாண்டுறேன், கடலை தாண்டுறேன், நீங்கள் தான் என் கூட வரணும்னு விட்டுட்டீங்கன்னா அவர் தான் கூட கூப்பிட்டு வர போகிறாரு. அதனால் அந்த மாதிரி வந்து கடவுளை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நகர்த்தும் போது உண்மையாக வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நமக்கு வந்து ஒரு பேர்டனே இருக்காது. அவ்வளோதான், நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிற லைஃபோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி நம்மளே கடவுளோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஆட்டி வைக்கிறது தான் நம்ம இங்கே ஆடுறோம்.
பேக் ஸ்டாப். சில பேருக்கு வந்து முதுகு குத்தல் ஆயிருக்கு. முதுகு குத்தல் அப்படின்னா வந்து ஒரு பின்னாடி இருந்து நிறைய பேர் நல்லவங்க மாதிரி நடித்து ஏமாற்றிருக்காங்க. இதுதான் அந்த அந்த ஒரு எனர்ஜி கார்ட்லேயும் நம்ம பார்த்தோம். டெவில் மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்து உங்களை பின்னாடி வந்து தவறான பாதையில் இயக்கிட்டு இருக்காங்க, மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு நிறையா பேருக்கு வந்து காதலில் வந்து நம்பி ஏமாந்த ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லை, உறவினர்களாக நம்பியும் ஏமாந்து போயிருக்காங்க. கணவன் மனைவி ஒருத்தர் நம்பியும் சில பேர் வந்து ஏதோங்க உங்களை ஏமாத்திருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் சில பேர் வாழ்க்கையில் இருக்குது. இந்த கார்டு தனியாக நிற்கிது. லைஃப் லெசன், இது எல்லாமே டிவைன் பர்பஸ்ன்னு பார்த்தோம். நீங்கள் லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய லெசன். இந்த லெசனை நீங்கள் கற்றுக்கலைன்னா, ஏன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் அது வேறு யார் கற்றுக்குவா? நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த லெசன்லாம் நமக்கு திரும்ப வராது. அதனால் பொறுமையாக இருந்து கடவுளை பிடிச்சிக்கோங்க. கடவுளை பிடிச்சிட்டே லெசன் கற்றுக்கோங்க. இங்கே குருவே கடவுள் தான். அவரை பிடிச்சிட்டிங்க, கைடும் கடவுள் தான், குருவும் கடவுள் தான். உங்களை ஈஸியாக காப்பாற்றுறதும் கடவுள் தான், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதும் கடவுள் தான். ஏன்னா இந்த பிரச்சனைகள் மூலம்தான் நீ லைஃப் லெசன் கற்றுக்க போகிற அப்படிங்கிற ஒரு அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு வந்து இந்த வேர்ல்டில் நமக்கு தெரியாது. அங்கே தான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே. கடவுளோட வச்சார் பாருங்க ஆப்பு. நீ வந்து அந்த நாடகத்தில் தான் இருக்கேன்னு உனக்கே தெரியாது. ஆனால் அந்த நாடகத்தை நடத்துகிறவர், இயக்கிறது எல்லாமே கடவுள் தான். என்ன பார்க்கலாமா? ஃபர்கெட் லாஃபிங். நிறைய பேர் சிரிக்கிறதே மறந்துட்டீங்க. குழந்தையில எவ்வளோ நல்லா சிரிச்சிங்க, எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலலாம் எப்படி நம்மளால் சிரிக்க முடிஞ்சுன்னா, அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் எடுக்கலை. நம்ம வந்து ஜாலியாக இருந்தோம், ஒரு குழந்தை மாதிரி இருந்தோம் இல்லையா? எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம பெருசாக நினைக்கல. அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுறோமா, அப்படியே விட்டுட்டு. குழந்தை எப்படி இருக்குங்க, ஒரு அடிச்சுட்டு ஒரு சமயம் அழுவோம், நம்ம அடித்தோன்னா ஒரு சமயம் அழுவோம், அடுத்த சமயம் அதுவே சந்தோஷமாக நம்ம கிட்ட வந்து அழகாக சிரிச்சிட்டு விளையாடும். இப்போ தான் நம்மளை அடித்தாங்க இவங்க கிட்ட போகிறப்பெல்லாம் நம்ம வந்து சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சலாம், அதுக்கு இருக்காது. அந்த நொடியை மறந்துடும். அது மாதிரி நிறையா விஷயங்கள் குழந்தை மாதிரி நம்ம இல்லாமல் இப்போ வந்து நம்ம சிரிப்பையே மறந்துட்டோம். நிறையா பேர் கஷ்டத்தின் விளிம்பில் இருக்கிறனால சிரிக்க மறந்துட்டீங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தான் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க. அதுவே லெசன் தான். செல்ஃப் லவ் வந்துடுச்சா கார்டு? செல்ஃப் லவ் குறையுது. அதனால் செல்ஃப் லவ் பண்ணி நிறைய பேர் ஆனால் பண்ணுறீங்க. உங்களை மாற்றிக்கிற விஷயம் நிறைய பேர் சொன்னீங்க. ஐ எம் சேஞ்சிங்னு நீங்கள் போடும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, நம்மளோட ஸ்பீச் இவ்வளோ பேரை மாற்றிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணும்போது இன்னும் ரெட்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் சேஞ்ச் ஆக நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டில் சேஞ்ச் ஆகும். எனக்கு இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன், ஆனால் நான் நம்பவே இல்லை. பட் வந்து என்ன ஒரு மிராக்கிள், என்னோடய பர்சன் வந்து நோ காண்டாக்டில் இருந்து இப்போ வந்து பேசிட்டாங்க அப்படின்னு அவங்க போடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளோட ஸ்பீச்சை கேட்டு ஒருத்தங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட ராஜராஜன் நினைக்கிறேன், அவர் வந்து ரெகுலராக ஒவ்வொரு ரீடிங்கும் வந்து பார்க்குறவங்க. அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க, நானும் வந்து இது மாதிரி தான்க்கா பண்ணேன், எனக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்தது, உங்களை மாதிரி செல்ஃப் லவ் பண்ணி பாசிட்டிவிட்டி கொண்டு வரும்போது நிறைய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்கிட்ட பர்சனல் ரீடிங் எடுத்தவங்களும் நிறைய பேர் வந்து அழுதுகிட்டே வந்தவங்க எல்லாம் நான் அந்த ஃபோனை கட் பண்ணும்போது சிரிச்சுட்டே பாசிட்டிவிட்டியாக ஒரு சந்தோஷமாக கடவுளே வந்து நேரில் பேசின மாதிரி உணர்ந்து தான் அந்த ஃபோனை கட் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு மெம்பர் மாதிரி நல்லா பேசுவாங்க. அவங்க என்ன வந்து அவங்களுக்கு லேக் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவு பெற்றதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஏதோ ஒரு லேஸான மாதிரி கடவுளே வந்து மெசேஜ் சொன்ன மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் எதுவும் பெருசு கிடையாதுங்க. இங்கே நீங்கள் மட்டும்தான் பெருசு, கடவுள் மட்டும்தான் உங்கள் உசுறு. அதை மட்டும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்கன்னு நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க அவரை தவிர. வேறு ஒரு கார்டு எடுப்போமா? எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு? ஃபைண்ட் யுவர் செல்ஃப். சில விஷயங்கள் வந்து எதுக்கு வருது அப்படின்னா, உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு மனுஷங்க முக்கியம்னு எந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் வாங்கியாச்சு அடி, மற்றவங்க தான் முக்கியம், அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை தொலைச்சாச்சு. எப்போ நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க, அதெல்லாம் முக்கியம். செல்ஃப் லவ் முக்கியம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முக்கியம், உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை இன்ட்ராஸ்பெக்ஷன் உள்நோக்கி நீங்கள் வரீங்க. கஷ்டம் கொடுக்கும்போது தான் உங்களுக்குள்ளே வரீங்க,
கடவுளை தேடுறீங்க, உங்கள் சோல்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வரீங்க, அவேக்கனிங் ஆகிறீங்க, உங்களை செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷனுக்குள்ளே வரீங்க, சக்ரா மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்க, உங்களை அலைன் கொண்டு வரீங்க, வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, கடவுளை பற்றி பிடிச்சிக்கிறீங்க, செல்ஃப் லவ் அதிகமாக கொடுக்க உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. இது எல்லாமே வந்து ஒரு அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே ஒப்பிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் 1 by 1 நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் மாறும்போது இது அப்படியே சூப்பராக உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. இதுக்கு மேலே வந்து எப்படி சொல்கிறது, வேறு ஏதாவது ஒரு மொழியில் தான் கற்றுக்கிட்டு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ் நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா? நான் கனெக்ட் ஆகிறேன்னா என்னோடய வார்த்தைகள், என்னோடய மெசேஜ், நான் சொல்ல நினைக்கிற விஷயம் வந்து கரெக்டாக உங்களுக்கு போய் சேருதா? இல்லை நான் நினைக்கிறேன் என்னோடய வார்த்தைகள்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பூசி மொழுகிற மாதிரி எனக்கு வந்து வார்த்தைகளில் தேனூற்றி பேசுகிற மாதிரிலாம் எனக்கு வந்து பேச தெரியாது. யதார்த்தமாக இருக்கும் என்னோடய வார்த்தை. வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு பேசினா, ஒரு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கார்டு எடுக்கும்போது கூட நான் தனியாக பேசுகிற மாதிரியே நினைக்க மாட்டேன். யார் கூடயும் நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கும். கடவுள் ஏதோ சொல்கிறாங்க, நான் அதை அப்படியே என்னவோ பண்ணுறேன், என்னவோ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மீனிங்ஃபுல். உங்கள் வாழ்க்கையை வந்து இனிமேல் வந்து எனக்கு வாழ்க்கையே வந்து அர்த்தம் இல்லாமல் இருக்குது, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை, உங்கள் வாழ்க்கை இனிமேல் தான் ஒரு மீனிங்ஃபுல்லே வரப்போகுது. இனிமேல் தான் நீங்கள் வாழவே போகிறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் நீங்களே இப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தானே மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. நிறைய கார்டு எடுத்துட்டோமோ, போதும் கார்டு. கண்டிப்பாக மேரேஜ் குறித்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கல்யாணம் நடக்குமா அப்படின்னா, நீங்கள் நினச்ச பர்சனோட கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் மாற்றிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்களே உங்களுக்குள்ளே தான் நீங்கள் சொல்லிக்கணும். செல்ஃப் லவ், செல்ஃப் லவ், செல்ஃப் லவ்னு நீங்கள் சொல்லி பாசிட்டிவிட்டி, செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிக்கோங்க. மெடிடேஷன், இன்னர் சைல்டு ஒன்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாற்றிக்கும் போது நிறையா விதமான கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் எப்போ இந்த ரீடிங் தெரியுமா முடிப்பேன், எனக்கு எப்போ முதுகு வலி ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான். அது வரைக்கும் கடவுள் கொடுக்குற மெசேஜ் வந்து எனக்கே ஆசையாக இருக்கும், ஒன்று ஒன்றா சொல்ல கண்டினியூவிட்டியாக. இது வந்து என்ன கார்டு, இது ஸ்பிரிட் கைட்ஸ். உங்களுக்கு ஸ்பிரிட் அனிமல் என்ன வந்திருக்காங்க அப்படின்னா, ஜிராஃபி வந்திருக்காங்க. சில விஷயங்கள் வந்து ஏர்த்தில் நடக்கிற விஷயங்களை குறித்து நீங்கள் அப்படியே டம்பாக இருக்காமல் அப்படியே வெளியில் வாங்க. ஒரு லைஃப்னால் அப்படி தான் இருக்கும். அதை விட்டு வெளியில் வரும்போது தான் உங்களுடைய பிரகாசமான வாழ்க்கை இருக்குது. உங்களால் கரெக்டான பாதையை பார்க்க முடியும். அதை வந்து தெளிவான பாதையை உங்களாலேயே பார்க்க முடியும். உங்களுக்குள்ளே போனீங்க, உங்களுக்குள்ளே செல்ஃப் லவ் பண்ணி போகும்போது கடவுளோட இன்ட்யூஷன் வாய்ஸ்லாம் கேட்கும். உங்களுக்கான செல்ஃப் ஒர்த் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுக்கான பவுண்டரிஸ் நீங்கள் செட் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு விஷனரி, அதாவது இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமே உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஏதோ தெரியல, நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஒரு மாயாஜால உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமா, நேற்று ஒன்று நடந்துச்சு இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது, நேற்று நமக்கு நல்லது செஞ்ச ஒரு உறவு இன்றைக்கி நமக்கு மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க, எதுவுமே புரியல உங்களுக்கு. ஏதோ ஒரு கண் கட்டி விட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. கண் கட்டி வித்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கவுளி அடிக்குது. என்ன தான் நடக்குது நம்மளை சுற்றி, என்ன நடந்துச்சு, எப்படி நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வந்தேன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க. அடுத்த ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து பென்குயின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீச் அவுட் டு யுவர் ட்ரைப் இன் டைம்ஸ் ஆஃப் நீட். நீங்கள் தேவைப்படும் போது மேலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான அந்த ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. உங்களோட ஃபேமிலியே சில ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேருந்து நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேவைப்படும் போது. ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஆன்சஸ்டர்ஸ்னு சொல்லலாம். அவங்க நிறைய பேர் வந்து உங்களை பாதுகாப்பாக இருக்காங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து புயல் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கடவுளும் ஆன்சஸ்டர்ஸும் ஏஞ்சல்ஸ் கைட்ஸும் உங்கள் கூட தான் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட நபர், நீங்கள் ஒரு யூனிக், மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு யூனிக்கான பர்சன். மற்றவங்க யோசிக்கிற மாதிரி கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாள். யாருக்கும் வந்து கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஃபுல்லாக சர்ப்ரைஸ் தான். நீங்கள் மாற மாற உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சர்ப்ரைஸாக ரிவீல் ஆக போகுது. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலே அங்கே பெயின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் என் வாழ்க்கைக்குள்ளே வரணும், இதுதான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லைஃப் எப்படி போகுதோ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் லைஃப் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. எது கிடைச்சாலும் ஓகே, சரண்டர் மோடு வந்துடுங்க. நீங்களாக இருங்க. மற்றவங்களுக்காக மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்களாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க.
மெசேஞ்சர் ஸ்பிரிட் இஸ் சென்டிங் யூ ஸ்பிரிட் கைட்ஸ், அதாவது ஹாக் அப்படிங்கிற ஒரு அனிமல் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய மெசேஜ் வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷனரி அந்த ஐஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எது எது முக்கியமோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு வெளியில் துரத்துங்க. உங்களுக்கான அழகான ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்குது. புதிய புதிய உயரத்துக்கு நீங்கள் அசண்ட் ஆகி போக போகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது போதும். அடுத்தது வந்து இது என்ன கார்டு? இது ஏதோ ஒரு கார்டு. என்ன மெசேஜ் வருதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். வாவ், இன்ட்ராஸ்பெக்ஷன். நான் சொன்னேன்ல, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னா உங்களுக்குள் நோக்கி நீங்கள் போகிறது தான் இங்கே வந்து டாஸ்க்கு. கடவுள் வந்து உங்களை என்ன பண்ணுறாங்க, உள்ளே நோக்கி போனால் தானே உனக்கு நிறையா விஷயம் தெரியும். வெளி உலகத்தையே பார்த்துட்டு இருந்தேன்னா இங்கே மோசமான சதி பண்ணுற நிறையா விஷயங்கள் தான் உனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. உனக்குள்ளே போய் நீ உன்னை சரி பண்ணும்போது வெளியில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி பண்ணலாம் அப்படின்னு தான் கடவுள் சொல்கிறாங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன் இது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதான் வெளியில் நடக்கிற விஷயங்கள் காரணம் என்ன, உன் உள்ள சரியில்லை. உன் உள்ளே போய் நீ செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃபை உன்னை மதிக்கணும். இன்னர் சைல்டு ஓன்ஸ்லாம், ட்ரிகர்ஸ் அண்ட் ட்ராமாஸ்லாம் அதெல்லாம் சரி பண்ணும்போது, அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது, அதெல்லாம் வந்து நீங்கள் அதை ஹீல் பண்ணும்போது உங்களுக்கான செல்ஃப் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் பவரில் நிற்கும் போது, அசென்ஷன் ஆகி நிற்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை வந்து ஆப்போசிட்டில் அது வந்து படமாக வந்து ரிவீல் ஆகும். எவாலுவேட் யுவர் தாட்ஸ். உங்கள் தாட்ஸை ஃபஸ்ட்டு மறுபரிசீலனை பண்ணுங்கள். என்ன தான் அது சொல்லுது? நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது நம்ம தான் நினச்சிட்ருக்கோம். நம்மளோட எண்ணங்கள் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆக போகிறீங்க. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களை எண்ணத்தை பெருசாக வச்சுக்கோங்க, தவறாக எந்த எண்ணமும் போடாதீங்க, பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறதும், பிரபஞ்சத்தை பற்றி நிறையா ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லும்போது அதெல்லாம் உண்மை தான். உங்களால் எல்லாமே கோல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சாதிக்க முடியும். உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, உங்களுக்கு அந்த பவர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் உள்ள இன்னரில் அவேக்கனிங் ஆகணும். ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும். உங்கள் மைண்டு ஸ்பீச் கிளாரிட்டியாக இருக்கணும். நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும். மோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கேட்கணும். டீமோட்டிவேட், உங்களை வெறுக்கிற, உங்களை நீங்கள் வளர விடாமல் பண்ணுற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உறவு தான். இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே போங்க, அதாவது இன்னரில் போங்க. அடுத்த கார்டு. இந்த கார்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கார்டு எடுக்கும்போதே அப்படியே வளன்னு இருக்கும். ரெசனன்ஸ் அப்படின்னா இஸ் அ டீப் கனெக்ஷன் வித் யூர் தாட்ஸ். உங்களுடைய தாட்டோட டீப் கனெக்ஷன் தான் ரெசனன்ஸ் அப்படின்னாங்க. அதுதான் வெளிப்பாடு. இமோஷன்ஸு ஆர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அலைன் யூ வித் யூனிவர்ஸோட எனர்ஜியோட அதை வந்து நீங்கள் அலைன் பண்ணுங்கள். யூனிவர்ஸோட எனர்ஜியோட உங்களோட தாட்டாக இருக்கட்டும் அல்லது இமோஷன்ஸாக இருக்கட்டும் அதோட கனெக்ட் ஆகணும். அப்படின்னா பாசிட்டிவிட்டி கனெக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு நெகட்டிவ் கனெக்ஷனை வந்து அதை ஒரு யூனிவர்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் வெளியில் வந்து மிரர் பண்ண போகுது, வெளியில் வந்து காமிச்சிட்டு போவாங்க. அதனால் உங்களை மாத்திர விஷயங்கள் தாங்க. நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் தான் இதில் கார்டில் வருது. தெளிவாக அறிவாக உங்களுக்கான ட்ரூ செல்ஃப் என்ன, ட்ரூ ஃபார்ம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் உள்ளே பூந்து வேலை பார்க்கணும். நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கார்ட்லேயும் நிறைய எடுத்துட்டோம். இதுதான் ஃபைனல் கார்டு. ஃபைனல் கார்டு லாஸ்ட் டெக்கில் பார்ப்போமா? மிராக்கிள். வாவ், சூப்பர். கண்டிப்பாக இது வந்து பாட்டம் ஆஃப் த டெக். மிராக்கிள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நிறைய வந்து உங்களால் முடியல அப்படின்னு நினச்சி விட்ட விஷயங்கள்லாம் உங்களால் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை பற்றி உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சிட்டதுக்கப்புறம் நிறைய விதமான ஒரு மிராக்கிள்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்பியர் ஆக போகுது. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான பாடம். மிராக்கிள் மஸ்ட் பி ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர். மிராக்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. கரேஜோடு உங்கள் லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். எவ்வளவோ தாண்டி வந்தாச்சு. இதுக்கு மேலே பயப்பட்டு என்ன பண்ணுறது? பயந்தாலும் உங்கள் விஷயத்த நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். வேறு யாரும் வரமாட்டாங்க. அவங்கவுங்க விஷயத்தில் தான் அவங்கவுங்க இருப்பாங்க. அவங்கவுங்க பவுண்ட்ரிஸ், அவங்கவுங்க செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஏன் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது? நீங்கள் நல்லா இருக்கணும்னா இந்த காலத்தில் செல்ஃபிஷாக தான் இருக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் லவ் இதெல்லாம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்க தான் கடவுளும் சொல்கிறாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் நீங்கள் பணமாக இருக்கட்டும், ஒரு சாப்பாடெல்லாம் ஒழிச்சு வச்சு நம்ம மட்டும் தான் சாப்பிடணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லை. செல்ஃபிஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா
தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. செல்ஃப் லவ், நம்மளை ஃபஸ்ட்டு வந்து நேசிக்கணும். நமக்கான ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. எனக்கு வந்து நான் வந்து என்ன தான் நேசிக்கிறேன். மற்றவங்க எது பேசினாலும் அது எனக்குள்ளே வந்து காயப்படுத்தாது. அந்த அளவுக்கு வந்து நான் வந்து இமோஷ்னலாக வீக்காக இருக்கக்கூடாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் திட்டலாம், யார் வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், யார் வேணாலும் என்னை ஏமாற்றலாம் அப்படின்லாம் விடக்கூடாது. நம்ம வந்து ஒரு செல்ஃப் லவ்வாக நம்மளை வந்து அதிகப்படியாக நம்ம நேசிக்க நமக்கு வந்து தேவையான உண்மையான அன்பு நம்மளை நோக்கி வரும். அதுக்காக எல்லாரையும் நீங்கள் வாங்க வந்து என்னை காயப்படுத்திட்டு போங்க, நான் இழிச்சவாய் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து அப்படி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. நான் வந்து ஒழுங்காக இருந்தேன், நான் நம்பி வந்தேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டு ஈஸியாக போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் பாருங்கள், நல்லா வந்து ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறவங்கள யாராலையும் ஏமாற்ற முடியாது. அவங்க வந்து எப்படி நீ என்னை ஏமாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கரேஜோடு இருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து வீக்கான பர்சன் மட்டும்தான் மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுத்து மற்றவங்கள நம்பி கடைசியில் முட்டாளாயிருப்பாங்க. இது வந்து சீக்ரெட் ஆஃப் ட்ரீம். உங்கள் ட்ரீமோட சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ண போகிறோம். டேரட், வாவ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு இதை டேரட் பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, டேரட் ரீடிங் உண்மையா அல்லது ஆஸ்ட்ராலஜி பார்க்குறமே அது உண்மையா அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜியும் டேரட்டும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு விஷயந்தான். டேரோ அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து சகுனம் பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் எனர்ஜியில் இந்த ஒரு இடத்துக்கு போகலாமா, ஆபத்து இருக்குது. அப்போ ஏன்னா நிறையா வந்து மிருகங்களோட தான் வந்து அன்றைய கால மனிதர்கள்லாம், பழங்கால மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால ஒரு பயமாக இருக்கும், இந்த பக்கம் போனால் நமக்கு ஆபத்து வந்துடுமா, அந்த பக்கம் போனால் எல்லாமே மனிதருக்கு வந்து ஒரு புதிய விஷயமா இருந்தது. ஒரு நெருப்பை பார்த்தா பயப்படுவாங்க, ஏன்னா அப்போ தான் புதுசாக பார்க்குறாங்க, இந்த உலகத்தையே பார்க்குறாங்க. எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு டேரோ கார்டு வந்து கண்டுபிடிச்சி, இந்த பக்கம் இந்த நேரம் போகலாம், இந்த சைடு கிழக்கு நோக்கி இப்போ போனால் ஆபத்து, மேற்கு திசையில் இப்போ நம்ம போனோம்னா நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜியும் உண்மைதான். ஏன்னா எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு நம்ம பிறந்த எண்ணை வச்சு நம்மளை பிறக்கிற எந்த இடத்துல பிறக்கிறோம், எந்த டிகிரியில் பிறக்கிறோம், எந்த இடத்துல நம்ம வந்து பிறக்கிறோம், ஆஸ்பத்திரிலையா இல்லை வந்து இன்னொரு வெளிநாட்டில் பிறக்கிறோமா, அதன்படி நம்மளுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கிரகங்களும் ஒன்று தான். அதில் தான் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில்பாங்க. அண்டத்தில் எந்த விதமான கிரக மாற்றம் ஏற்படும் போதும் நமக்கு ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி ஆகும்போது, குரு பயிற்சி ஆகும்போது நமக்கு வந்து சில மாற்றங்கள் அவங்கவுங்க கட்டத்திற்கு ஏற்ப அது வந்து நடக்கிறதெல்லாம் உண்மைதான். பஞ்சாங்கம் பார்த்து சொல்கிறது அந்த அஸ்ட்ராலஜியும் உண்மைதான், நியூமராலஜியும் உண்மைதான், வானசாஸ்திரம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதையும் இது எல்லாமே வந்து நம்மளோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது எல்லாமே உண்மைதான். டேரோ ரீடிங் உண்மைதான். இதை நீங்கள் எதை நம்புறீங்க அப்படின்னா, நானும் ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே நம்பினேன், பார்த்துட்டும் இருந்தேன். முன்னெல்லாம் வந்து இதுதான் முக்கியம், நம்ம கஷ்டகாலம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தில் தெரியாத காலத்தில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆட்டி வைக்கிறது, அந்த அந்த நவகிரகங்களையே ஆட்டி வைக்கிறது நம்மளுடைய அந்த சிவபெருமான் தான். நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி தான். இன்னும் சிவபெருமானுக்கு மேலே போனோம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வெற்றிடம் மட்டும்தான். அதுதான் வந்து கடவுள். அந்த ஒரு ஒளி பிறம்பான அந்த ஒளி மட்டும்தான் கடவுள், ஜோதி வடிவுள்ள அதுதான் கடவுளுங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் வெற்றிடம் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கோயிலுக்கு போகும்போது நவகிரகங்களை 9 முறை சுற்றுவேன். இப்பயும் வந்து சுற்றுறேன். பட் வந்து சுற்றும் போது என்ன நினச்சிக்குவேன் அப்படின்னா, உன்னையே ஆட்டி படைக்கிற அந்த சிவபெருமானே இப்போ வந்து என்கிட்ட இருக்காங்க. அதனால அந்த ஒரு அகந்தையிலையோ ஒரு அகங்காரத்திலையோ நான் சொல்லலை, கடவுளே என் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா, நான் கடவுளோட ஒரு செல்ல குழந்தை, கடவுள் பக்கத்தில் இருக்கேன், கடவுள் மடியில் உட்காந்துருக்கேன், அதனால உங்களால் என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து என் மனசுக்குள்ளே அப்படியே வேண்டிக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே தான் அந்த நவகிரகங்களை சுற்றுவேன். முன்னெல்லாம் வந்து ரொம்ப சிரத்தையோட அப்பா சனீஸ்வரா வந்து அவருக்கு விளக்கு போடுறதும், எள்ளு விளக்கு போடுறதும், விழுந்து கும்பிட்றதும், சூரிய பகவானை கும்பிட்றதும், சுக்கிர பகவானை கும்பிட்றதும், குரு பகவானை கும்பிட்றதும் எல்லாமே பண்ணுவேன். அது வந்து ஒரு பயந்து போய் நவகிரகங்களுக்கு பயந்து போய் செய்வேன். இப்போ வந்து நவகிரகங்களோட அந்த பிடி கடவுள்கிட்ட இருக்குது. அந்த கடவுள் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், கடவுளோட மடியில் உட்காந்துருக்கேன், கடவுளோட ஆசீர்வாதம், கடவுள் எனக்கு கெட்டியமாக பிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து கவுளி அடிக்குது, கெட்டியமாக பிடிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே 9 சுற்று தான் சுற்றுறேன். பட் ஆனால் நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, சந்தோஷமாக அந்த கடவுளே என்கிட்ட தான் இருக்காங்க, உங்களை பிடிச்சி வச்சுருக்க, உங்களை ஆட்டி வச்சிட்ருக்கிற அவங்களுக்கு கீழே, கடவுளுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க, கடவுள் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அகந்தையிலையோ அகங்காரத்துலேயோ ஈகோனால நான் வந்து இப்படி சொல்லலை. எப்பயுமே கடவுளுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு ஈகோலாம் டெத் ஆகணும். அதுவும் இங்கே ஒரு லெசன் தான். அந்த லெசன்லாம் படித்தா தான் கடவுள் பக்கத்தில் போய் கடவுள் மடியில் அழகாக உட்கார முடியும், கடவுளோட ஒரு செல்ல குழந்தையாக உட்கார முடியும். இந்த டேரட்னு ஒரு வார்த்தை படித்ததுனால இவ்வளோ பெரிய கதையும் உருவாயிடுச்சு.
டேரட் கார்டு வந்து எதை ஒரு ஒரு டிவினேஷன் அப்படின்னா ஒரு கடவுள் தன்மையை வந்து அது வெளிப்படுத்துது. ஃப்யூச்சரை நோக்குன ஒரு பார்வை. இந்த டேரோ ரீடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜியும் வெளிப்படும், கரண்ட் எனர்ஜியும் வெளிப்படும், ஃப்யூச்சர் எனர்ஜியும் உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லப்படுங்க. ஒரு டேரட் கார்டை நீங்கள் வந்து கனவுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிகிட்ருக்கீங்க, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு உண்டான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் டேரோ கார்டை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட சாய்ஸஸ், நீங்கள் என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களோட ஃப்யூச்சரை வந்து ஷேப் பண்ணும், கரெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து உங்களை சுற்றி நிறையா விஷயங்கள் வந்து மெசேஜஸ் இருக்குது. அதெல்லாம் கவனம் கொடுத்து அட்டென்ஷன் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உண்மையான ட்ரூத் வந்து உங்கள் பாதையில், நீங்கள் போகிற பாதையில் எது உண்மை அப்படிங்கிறது ரிவீல் ஆகும். இந்த டேரோ கார்டு கனலில் வந்ததுன்னா இத்தனை விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படுது. அதனால் டேரோ அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான், எந்த இதுவுமே பொய் கிடையாது. நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து எனக்கான வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறதே இல்லை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் அதுதான் முக்கியம் அப்படின்னு நான் என்ன நம்பலை. என்கிட்ட இருந்த கடவுளை பற்றி எனக்கு தெரியாது, என்னையும் பற்றி நான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல. கடவுள் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், உன்னை செல்ஃப் லவ் பண்ணு அப்படிங்கும் போதே கடவுள் எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் போய் யாருக்கு வந்து ஜாதகக்குறியோ அந்த ஒரு கிரக மாற்றம்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னா, கடவுளோட அருள் பெற்றவங்களுக்கு, கடவுள் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை பற்றின எந்த கவலையுமே தேவையில்லை. அந்த ஒரு நவகிரகங்களும் நம்மக்கிட்ட வந்து கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும்போது, கடவுள்கிட்ட இருக்கும்போது அந்த நவகிரகங்கள் கிட்டக்கையே வராது. அதனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கான ஒரு ரீடிங் நான் வந்து பார்க்குறதே இல்லை. ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எனக்கு என்ன ஃப்யூச்சர் நடக்க போகுதுன்னு எனக்கு வந்து தேவைப்படல. ஏன்னா என்னோடய ஃப்யூச்சர் வந்து என்னோடய கையில் தான் இருக்குது. நான் மாறும்போது என்னோடய ஃப்யூச்சர் அழகாக இருக்குது. அது வந்து கண் கூட எனக்கு தெரியுது. எந்த ஒரு இடத்துல திரும்பவும் நான் வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகி கீழே இறங்கி வந்தனாலும் என்னை பூஸ்டப் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு என்னங்கிறதே விஷயம் எனக்கு தெரியும். நார்மலாக இருக்கிற அந்த பர்சன் மாதிரி சில இடங்களில் நான் இப்போ இல்லை. சப்போஸ் நான் அப்படி ஆனால் கூட என்னால் வந்து திரும்ப அந்த கடவுள் தன்மைக்கு எப்படி போகணுங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியும். எப்படி வந்து நவகிரகங்களை வந்து நான் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். கடவுள்கிட்ட இருக்கும்போது எந்த விதமான பயமே இருக்காது. அவங்களே வந்து வரவே மாட்டாங்க. நவகிரகங்கள் எந்த ஒரு பாதிப்பும் வந்து நமக்கு ஏற்படாது. அப்போ வந்து நம்ம அதை குறித்தெல்லாம் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு பாட்டு, முருகன் பாட்டில் கூட சொல்லுவாங்க. எந்த நாளாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், நவகிரகமாக இருக்கட்டும், எதுவுமே ஒன்றுமே செய்யாது. ஆனால் அந்த கடவுளோட அந்த காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எதனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி கடவுளோட காலை பிடிச்சிட்டேன், அதனால கடவுள் என்ன கையை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்குங்க நான் கவலை பண்ணோம்? இந்த ஜாதகம் என்ன சொல்ல போகுது, என் ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது, எனக்கு கவலையே இல்லை. எது நடந்தாலும் ஓகே, கடவுளோட குழந்தை, எனக்கு எது நடந்தாலும் கடவுள் தான் பார்த்துக்க போகிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஃப்யூச்சர் குறித்த கவலையெல்லாம் இல்லைங்க. கோமா யாருங்க இந்த ஸ்டேஜில் கவனம் கொண்டீங்க? கோமா சிம்பாலிசி. இப்போ கோமா ஸ்டேஜில் சில பேருக்குலாம் வந்து கனவு வந்துச்சு அப்படின்னா, இப்போ டெம்ப்ரவரியாக அவங்க வாழ்க்கையில் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ரியாலிட்டி என்னன்னே தெரியாமல் டிட்டாச் ஆகியிருக்கீங்க. அந்த அளவுக்கு குழம்பி போய் கிடக்குறீங்க. எது உண்மையினே ரியலைசேஷன் பண்ண முடியல. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாஸ் பட்டன் அமுக்கி விட்ட மாதிரி, யாரோ பாஸ் பட்டன் அமுக்கி விட்ட மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெஸ்ட்டு தேவை உங்களுக்கு, ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் ரெக்கவரி ஆகி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மோசமாக உங்கள் மைண்டை போட்டு குழப்பி விட்டீங்க. ஒரு கரண்டியை போட்டு குழப்பி விட்டுட்டீங்க. அது ஏற்கனவே குழம்புல குட்டை மாதிரி இருந்ததுனால வேகமாக குழம்பி போய் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு அதுவே வந்து உங்களுக்கு கனவு மாதிரி வந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரிலாம் கனவு கண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ட்ரான்சிஷன் ஃபேஸ் தான் வருது. எல்லா கஷ்டமும் மாறி பழைய விஷயங்கள்லாம் அழிஞ்சு புதிய ஒரு நபராக இந்த உலகத்துக்கு நீங்கள் வரக்கூடிய டைம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்களை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்க வேண்டியது அவசியம், உங்களை ஹீல் பண்ணக்கூடியது அவசியம். அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் சேலஞ்சஸ், நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இங்கே வந்து தெளிவாக தெரியுது. இது வந்து ஒரு பாஸ் பட்டன், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் கூட இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரினிவல், உங்களை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தாங்க. தமிழ் பாருங்கள் எப்படி கொள்கிறேன். ஆஹா, இது என்ன அந்த பக்கம் போய் விழுவுது? க்ளவுட்ஸ்.
மேகங்கள் உங்கள் கனவுல கண்டீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் நேச்சர் தாங்க. தாட்ஸ் அண்ட் இமோஷன் வந்து ஷிஃப்ட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். கன்ஃபியூஷனாக சில பேர் இருக்கீங்க, ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கீங்க, க்ளவுடெல்லாம் கனவுல கண்டீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வருவதற்கு உண்டான ஆரம்பம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இது உங்கள் ஃப்யூச்சருக்கான டைரக்ஷன் தான். ஆனால் வந்து ஃப்யூச்சர் வந்து தெளிவாக தெரியல உங்களுக்கு, அவ்வளோதான். ஒரு மறைஞ்ச மாதிரி அந்த மேகத்துக்கு நடுவில் சூரியன் எப்படி மறைஞ்சு கிடக்கிற மாதிரி உங்கள் பிரச்சனைக்குள்ளே உங்களோட ஃப்யூச்சர்லாம் மறைஞ்சு கிடக்கு. ஒரு தெளிவில்லை, உங்களை தெளிவாக பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து போட்டு ஆட்டி படைக்குது உங்களோட பிரச்சனை. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்லோ டவுன், நெகட் த்ரூ த மிஸ்ட், நோயிங் கிளாரிட்டி வில் எமர்ஜ் வென் யூ லீஸ்ட் எக்ஸெப்டட். நீங்கள் ரொம்ப விதமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காதீங்க. நீங்கள் கடவுளை மட்டும் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு அது வேணும், இது வேணும், என்ன நடக்க போகுது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க. உங்களுக்கான கனவு பாட்டுக்கு நீங்கள் கண்டுட்டு இருங்க. உங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய ஹீலிங் எல்லாம் நடக்குது. கடவுள் உங்கள் கூட தான் இருக்காங்க. இன்ட்யூஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. வெளியில் வந்துடலாம். இதெல்லாம் என்னங்க பிரச்சனை? கடவுளை பிடிச்சிருக்கீங்கன்னா எப்பேற்பட்ட கடவுளோட அத்தனை ஸ்ட்ரென்த்துமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் தூசி மாதிரி சமாளிச்சிடலாம். நான் ஏன் இன்னும் எடுத்துகிட்டே இருக்கேன் கார்டு, எனக்கு முதுகு வலி வேறு வந்துச்சு. ஜெம்ஸ்டோன் சிம்பாலிசிஸ் ரேரிட்டி அப்படின்னு வராங்க. மணி 59 நிமிஷம் ஆயிடுச்சு. ரேரிட்டி, வேல்யூ அண்ட் அன்டாப்டு பொட்டென்ஷியல். உங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து ஒரு ஜெம்ஸ்டோன் மாதிரிங்க. மற்றவங்கள மாதிரிலாம் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு யூனிக்னஸ், உங்களோட கேரக்டரும் யூனிக்கு. உங்களுடைய மற்றவங்கள மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. மற்றவங்கள மாதிரி உங்களால் யோசிக்க முடியாது. மற்றவங்கள மாதிரி நீங்கள் செய்யவே மாட்டீங்க. உங்களோட இதில் எல்லாமே ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜெம்ஸ்டோன் நீங்கள் கனவில் கண்டீங்க அப்படின்னா ப்ரெஷியஸ் பார்ட் ஆஃப் யூஸ், உங்களோட ப்ரெஷியஸ் பார்ட்டோட அது ஒரு ரிசம்பிளன்ஸ் தான். அது உங்களோட அறிவோட ரிசம்பிளன்ஸ் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டியோட ரிசம்பிளன்ஸ் தான். உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வைக்கிறதுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் தான் இது. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புதையலை வந்து நீங்கள் திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, வளர்ச்சியின் மூலமாக திரும்ப ரீகெயின் பண்ணிக்க போகிறீங்க. இதை வந்து இனிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஜெம்ஸ்டோன் வந்திருக்காப்பா. எனக்கு முதுகுலியாக வந்துச்சு. அடுத்தது வந்து என்ன கார்டு, இந்த என்சாண்டட் பாத்தில் ரெண்டு கார்டு மட்டும் போதும். 2 கார்டு எடுத்துகிட்டு, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? பேலன்ஸ் மட்டும் கொண்டு வந்துடுங்க. மெயின்டைன் பேலன்ஸ் பண்ணுங்கள். எந்தெந்த ஏரியாலெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ ஆட்டம் காணுதோ, லவ் லைஃப்பில் ஆட்டம் காணுச்சுன்னா பேலன்ஸ் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஆட்டம் கண்டுச்சுன்னா பேலன்ஸ் கொண்டு வாங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஆட்டம் கண்டுச்சுன்னா பேலன்ஸ் கொண்டு வாங்க. இது எல்லாமே நீங்கள் தான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு பாட்டம் ஆஃப் தி டெக் பார்த்துருமா, இன்ட்யூஷன். உங்களுக்குள்ளே நிறையா இன்ட்யூஷன் வாய்ஸ்லாம் கேட்குது, அதெல்லாம் நம்புங்க. அதை கைடன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்பும்போது தான், அதை ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கை பாதை உங்களுக்கே புரிய வரும். நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிறதே தெரியல. இன்றைக்கி வந்து சிவகாளிமா ஆரக்கல் கார்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். நிறையா கார்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இன்றைக்கி ஃபைனல் டச்சாக அந்த அம்மாவும் சிவனும் சேர்ந்து உங்களுக்கு நான் சொல்லும்போது 0101 என்ன விதமான ஒரு கைடன்ஸும் நமக்கு கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட் பாட்டம் ஆஃப் தி டெக் பார்ப்போமா. காமகால காளி, பிளெஸிங்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அவுட்டர் அண்ட் இன்னர் டேஞ்சர்ஸ். அவுட்டர்லேயும் வெளியிலையும் இன்னர்லேயும் ஏற்படக்கூடிய, இன்னரில் என்னங்க ஏற்படும், மனப்போராட்டம் தான். அதுக்கும் வெளியில் என்ன ஏற்படும் அப்படின்னா, நமக்கு வேண்டாதவங்க க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு கிளர்ச்சி தான். அது எல்லாத்துலேருந்தும் காமக்கால காளி அம்மன் வந்து உங்களை வந்து காப்பாற்றுறாங்க. அம்மா எனக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டீங்க, என் கூடவே இருந்து என்னை பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்டே பிளெஸ்ஸிங் கேளுங்க. தேங்க்யூ சொல்லுங்கள் அம்மாவுக்கு. ஜெய் காளிமான்னு போடுங்க. காளிமா தேங்க்ஸ்ன்னு கூட போடுங்க. அர்த்த நாரீஸ்வரர், சிவா அண்ட் பார்வதி டிவைன் பிளெஸ்ஸிங். ஒரு சிவனும் பார்வதியும் 2 பேருமே ஒன்றா வந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கை பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேருவீங்க கண்டிப்பாக. மகேஸ்வர் வராங்க, பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் பீஸ். அமைதியே இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. பத்ரகாளி அம்மா வந்திருக்காங்க, பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கோங்க, பாடங்கள் கற்றுக்கோங்க. ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டும் உங்களோட லைக்கும் உங்களோட ஷேரும் தான் எனக்கு முக்கியம். இந்த ரீடிங்கும் உங்களை மாற்றுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றுச்சு, ஐ எம் சேஞ்சிங்னு போடுங்க. எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒத்து போணுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பாயிண்ட்டும் முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். தேங்க்யூ.